Hi guys, நான் உங்கள் லோகேஷ். வெல்கம் டு லோகேஷ் வால்ட். இந்த வீடியோவில் நம்ம வயர்லெஸ் நெட்வொர்க் டோபாலஜிஸ் பற்றி பார்க்கலாம். வயர்லெஸ் நெட்வொர்க் டோபாலஜி. வயர்லெஸ் நெட்வொர்க் டோபாலஜினா என்னென்னா, ஒரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸும் எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கு, எப்படி அது கம்யூனிகேட் பண்ணுதுன்றது சொல்கிறது இந்த வயர்லெஸ் நெட்வொர்க் டோபாலஜி. சேம் வயர்டு நெட்வொர்க் டோபாலஜியில் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். பட் அங்கே நம்ம ஃபிசிக்கல் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே அந்த ஃபிசிக்கல் கேபிள்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒயர்லெஸ்ஸாக, தட் இஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸை யூஸ் பண்ணி இங்கே கம்யூனிகேஷன் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ன்றது நடக்கும். டைப்ஸ் ஆஃப் டோபாலஜி இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோட், ஆடாக் மோட், வயர்லெஸ் மெஷ் மோட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மோட், இந்த நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டாக ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸ் தான் வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட். இந்த வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட் பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருக்கோம். பார்க்காதவங்க மேலே கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸும் மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா அந்த வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு மெசேஜ் வந்துட்டு அந்த வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட் தான் டெஸ்டினேஷனுக்கு சென்ட் பண்ணும். இது நம்ம வயர் நெட்வொர்க் டோபாலஜியில் பார்த்தா ஸ்டார் டோபாலஜி மாதிரி இருக்கும். பட் அங்கே நம்ம ஃபிசிக்கல் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மோடை நம்ம மோஸ்ட்லி ஹோம்ஸ் அண்ட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பி நம்மளுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க த்ரூ கேபிள் மூலிமா. அது நம்ம வைஃபை ரவுட்டரில் கனெக்ட் ஆகுது. அந்த வைஃபை ரவுட்டர் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லேப்டாப்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுது. இந்த டயக்ராம் பாருங்கள். இங்கே வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட் வயர்டு நெட்வொர்க் யூஸ் பண்ணி சுவிட்ச் கூட கனெக்ட் ஆகியிருக்கு. அந்த சுவிட்ச் மேபி ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கலாம், இல்லை வேறு எதனா டிவைஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் வயர்டு கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் ஆகியிருக்கு. அந்த சுவிட்ச் தான் இங்கே வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுது. அந்த வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட் தான் அதர் டிவைஸுக்கு நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுது த்ரூ வயர்லெஸ்லி. இப்போ லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கிற வயர்லெஸ் கம்ப்யூட்டர் அந்த வயர்டு கம்ப்யூட்டர் கூட டேட்டாவை ஷேர் பண்ணணும்னு நினைக்குது அப்படின்னா அந்த வயர்லெஸ் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு தான் மெசேஜ் ஷேர் பண்ணும். அந்த வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட் தான் அதுக்கப்புறம் சுவிட்சுக்கு மெசேஜை ஷேர் பண்ணும். அந்த சுவிட்ச் தான் வயர்டு கம்ப்யூட்டருக்கு மெசேஜை அனுப்பும். ஆடாக் மோட். இந்த நெட்வொர்க் டோபாலஜியில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு டிவைஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இது ஆக்சுவலி ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மாடல். இங்கே ஒரு டிவைஸுமே டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணும். இங்கே வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட் ஆர் வயர்லெஸ் ரவுட்டர்னு சொல்லிட்டு யாருமே சென்ட்ரலைஸ்டாக ஆக்ட் பண்ண மாட்டாங்க. கீழே இருக்க டயக்ராமை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கிடைக்கும். இங்கே இருக்கிற ஒரு டிவைஸுமே டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணும் த்ரூ ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பீர் டு பீர், அதாவது நம்ம வயர்டு நெட்வொர்க் டோபாலஜியில் பார்த்தா பீர் டு பீர் நெட்வொர்க்கு சிமிலராக இருக்கும். இது நம்ம மோஸ்ட்லி டெம்பரவரி ஆர் ஸ்மால் நெட்வொர்க்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதை வச்சு வேறு எதுவுமே பண்ண முடியாது இந்த மாடலை வச்சு. அண்ட் அகெயின் பீர் டு பீரில் பார்த்த மாதிரி இது லெஸ் செக்யூர் அண்ட் ஹார்டர் டு மேனேஜ். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 சிஸ்டம்ஸுக்கு நம்ம டேரெக்டாக லிங்க் பண்ணி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஃபைனல் வயர்லெஸ் மெஷ் மோட். இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நோட்ஸ், டிவைஸ் அண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸை இன்டர்கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு நெட்வொர்க் டோபாலஜி இங்கே கிரியேட் பண்ணுறோம். பிகாஸ் ஏன்னா இப்போ வெறும் வைஃபை மட்டும் வச்சு நம்மளால் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன்றது பண்ண முடியாது. அதனால நம்ம ப்ளூடூத், வைஃபை, மைக்ரோவேவ், செல்லுலர், சேட்டலைட் இந்த மாதிரி இருக்க 2 ஆர் மோர் கனெக்ஷன்ஸை நம்ம கம்பைன் பண்ணி ஒரு நெட்வொர்க் டோபாலஜியை கிரியேட் பண்ணுறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் எடுத்துக்கலாம். ஸ்டார்லிங்க் சேட்டலைட் யூஸ் பண்ணி கீழே இருக்கக்கூடிய கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்லிங்க் ரவுட்டர் ஆர் ஸ்டார்லிங்க் டிஷ்ஷுக்கு அந்த சிக்னல்ஸை சென்ட் பண்ணுது, நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுது. அகெயின் நம்ம அந்த ஸ்டார்லிங்க் ரவுட்டர் ஆர் டிஷ்ஷை யூஸ் பண்ணி வைஃபை யூஸ் பண்ணி நம்ம டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே வைஃபை ப்ளஸ் சேட்டலைட் கனெக்ஷன்றது ரெண்டுமே கம்பைன் ஆகி ஒரு நெட்வொர்க் டோபாலஜின்றது இங்கே கிரியேட் பண்ணுது. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வயர்லெஸ் மெஷ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல் guys. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் இல்லை பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சைபர் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங் ஜேர்னியில் நீங்களும் இன்வால்வ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மேக் ஷூர் ஹிட் தி சப்ஸ்கிரைப் பட்டன். தேங்க்யூ.